ரஃபேல் போர் விமானங்கள் மூலம் பாகிஸ்தானுக்குள் இந்திய விமானப்படை வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். தாக்குதலுக்கான உத்தரவை பெற்றதும் இந்தியாவின் எல்லைக்குள் இருந்து பாகிஸ்தான் மீது ரஃபேல் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம் ராஜகுமரன். ரஃபேல் விமானங்கள் இந்த தாக்குதலுக்கு முழு அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் இதனுடைய மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், ரஃபேல் விமானம் பாகிஸ்தான் எல்லைக்குள் ஊடுருவி செல்வதற்கான தேவையே ஏற்படவில்லை. நம்முடைய எல்லை பகுதியை ஒட்டி சென்று விட்டு, அதாவது பாகிஸ்தான் எல்லை அருகே சென்று இந்திய எல்லைக்குள் நின்றவாறே தன்னுடைய அந்த பொருத்தப்பட்டிருந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஃபேல் விமானம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றது. 9 இடங்களில் பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் வேட்டையாடப்பட்டிருக்கின்றார்கள். பயங்கரவாதிகள் தங்கியிருந்த அந்த பகுதிகள் முழுவதுமாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. உளவுத்துறை ஏற்கனவே கொடுத்திருந்த தகவல் அடிப்படையில் பாகிஸ்தானில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி மட்டுமல்ல, பாகிஸ்தான் நாட்டுக்குள் இருந்த பயங்கரவாதிகளின் முகாம்களும் கண்டறிந்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. ரஃபேல் விமானம் நவீன ஆயுதங்களோடு சென்று இந்திய எல்லைக்குள் நின்றவாறே பாகிஸ்தானினுடைய எல்லைகளை குறிவைத்து இந்த ஏவுகணையை வீசி இருக்கின்றது. வெற்றிகரமான இந்த தாக்குதலை முடித்திருக்கின்றது ரஃபேல் போர் விமானம். பாகிஸ்தான் மீது அடுத்தடுத்து குண்டு மழை பொழிந்துவிட்டு வெற்றிகரமாக மீண்டும் தன்னுடைய நிலைக்கே திரும்பி வந்திருக்கின்றது. ரஃபேல் என்கின்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். நள்ளிரவு நேரத்தில் உடனடியாக அங்கிருந்து தன்னுடைய நிலையிலிருந்து பாய்ந்து சென்ற ரஃபேல் விமானம் ஒரு வெற்றிகரமான தாக்குதலை இந்தியாவிற்காக நடத்தி முடித்திருக்கின்றது. இந்தியா அந்த ரஃபேல் விமானத்தை வாங்கிய பிறகு மிகப்பெரிய அளவிலே ரஃபேலை பயன்படுத்தி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் இதற்கு எதிராக அவர்கள் நாங்கள் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் தன்னிடம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 36 ரஃபேல் விமானங்களையும் இந்தியா களத்தில் இறக்குவதற்கான ஒரு தேவை ஏற்படும். தற்போது இந்த தாக்குதலை பொறுத்தவரை 1-2 விமானங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். முழு அளவிலான எண்ணிக்கை என்ன, எந்த ஏவுகணையை எடுத்து சென்றது ஏனென்றால் பிரம்மோஸ் போன்ற அந்த நவீன ஏவுகணைகளை கூட ரஃபேலில் பொருத்திக் கொள்ள முடியும். பிரம்மனின் அஸ்திரம் என்று பொருள்படக்கூடிய விதமாக பிரம்மோஸ் என்கின்ற ஒரு நவீன ஏவுகணையை இந்தியா உருவாக்கி இருக்கின்றது. ரஷ்யாவோடு இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மோஸ் ஏவுகணை என்பதுதான் உலகளவில் தாக்குதலுக்கான ஒரு மிகச்சிறந்த ஏவுகணை அமைப்பாக இருக்கின்றது. அந்த ஏவுகணையோடு சென்றதா அல்லது அஸ்த்ரா போன்ற ஏவுகணைகளை ஏந்தி சென்று இந்த தாக்குதலை நடத்தியிருந்ததா ரஃபேல் போர் விமானம் என்பதும் அடுத்தடுத்து நாம் அந்த செய்திகளையும் பதிவு செய்ய இருக்கின்றோம். இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டதற்கு ஒரு காரணமாக இருந்தது ஏற்கனவே குறிப்பிட்டவாறு அந்த ட்ரோன்கள், தற்கொலை விமானம் என்று அழைக்கப்படக்கூடிய கமிகாஷா ட்ரோன் என்பதை குறிப்பிட்டிருந்தோம். அது மட்டுமல்லாமல் ரஃபேல் போர் விமானங்களும் நவீன ஏவுகணைகளை ஏந்தி சென்று இந்திய எல்லைக்குள் நின்றவாறே பாகிஸ்தானை குறிபார்த்து அந்த பயங்கரவாதிகளுடைய முகாம்களை ஒட்டுமொத்தமாக அழித்து சிதைத்திருக்கின்றது என்ற தகவலை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 80 பயங்கரவாதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே அந்த தூக்கத்தில் இருந்த நேரம் பார்த்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. எங்கிருந்து குண்டு வந்து விழுந்தது என்பதையே தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அந்த பயங்கரவாதிகள் 80 பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் வழங்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்திக் கொண்டு பாகிஸ்தான் ராணுவம் அந்த உளவு தகவலை சேகரித்து எந்த பகுதி வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவலாம் என்று சொல்லக்கூடிய அந்த தகவலை பெற்று காஷ்மீருக்குள் ஊடுருவது, ராணுவ நிலைகளை தாக்குவது, ராணுவ வீரர்களை தாக்குவது, எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை தாக்குவது, உச்சபட்சமாக ஒன்றுமறியாத அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொல்லுவது என்ற ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 80 பயங்கரவாதிகள் பலியாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. நவீன ரஃபேல் ரக விமானம் எந்த திசையில் வேண்டுமானாலும் பறக்கும், எந்த நாட்டு எல்லைக்குள்ளும் ஊடுருவினும், எந்த நாட்டினுடைய ராடார் மூலமும் கண்காணிக்க முடியாது. அப்படிப்பட்ட நவீன ரஃபேல் விமானத்தை பயன்படுத்தி தான் இந்த குண்டு மழையை பாகிஸ்தானை நோக்கி பொழிந்திருக்கின்றது இந்தியா என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.